குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் வந்து சொல்றேன். இனிமே போற பாதை வந்து நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக நான் வந்து நான் ஒரு 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 குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் வந்து சொல்றேன். இனிமே போற பாதை வந்து நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் உறுதுணையா இருப்பேன். அவங்க பேச்சு வகையில ரசிகர்கள்னு சொல்லுவாங்க. நான் என்னைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நீண்ட நாட்களாக ஒரு ஒரு உறவு இருந்ததுன்னா அதுக்கு பேரு நட்பு தான். ஸோ அந்த ரீதியா பார்த்தா 22 வருஷம் தாண்டி இப்போ 23 வருஷத்துல உங்கள ஒருத்தன், உங்களால நான் இங்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மேடையில நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஒரு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்ற ஒரு விஷயம், அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்காரு, அண்ணன் வந்து படப்பிடிப்புல பிஸியா இருக்காரு, அண்ணன் வந்து அப்ராட் போயிட்டாரு, அண்ணன் வந்து ஊர்லயே இல்லை, அண்ணன் உங்களை சந்திக்கவே மாட்டாரு, இப்படி எல்லாம் வந்து காரணங்கள் சொல்லி 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 இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த மீட்டிங். என்னோட சக்தி வந்து நான் என்னைக்குமே நான் யாருக்குமே நான் காட்டினது கிடையாது. என்னோட மாவட்டத்துல வட்டம், மாரியம், ஒன்றியம் எல்லா மாவட்டத்திலையும் வந்து எத்தனை பேர் என் நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை அமைப்புகள் இருக்காங்க, எவ்வளவு நல்திட்ட உதவிகள் பண்றாங்க என் சார்பா. என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னென்ன நான் விஷயங்கள் நான் சொன்னாலும் அதுக்கு வந்து மரியாதை கொடுத்து அது செலுத்தி அது வந்து அந்த விஷயம் செய்யறது வந்து எனக்கு போஸ்ட் அடிக்காதீங்க, என் பிறந்த நாள் அன்னைக்கு நல்லது செய்யுங்க, பிளட் டொனேஷன் கேம்ப் வைங்க, அதாவது பிளட் டொனேஷன் மட்டும் இல்லை, நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில வந்து இப்போ போன வாரம் நான் இப்போ கூட போல, நான் 32 வருஷமா 35 வருஷமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட படிச்சவங்க அவங்க போனதுக்கே அவங்க என் சார்பா அன்னதானம் பண்ணது அவங்க பார்த்து அவங்க கண் கலங்கினாங்க. என்னைக்குமே நான் உங்களை ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இதுல ஒரு விஷயம் நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இது தாமதமா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றது அது என்னோட காலகட்டம். அதாவது ஒரு வருடம் வந்து முழுமையா என்னோட நான் எத்தனையோ படங்கள் வந்து நான் இயக்கியிருக்கேன். அது வந்து நான் பேர் போடாம பட் அது சொல்ல விரும்பல. ஆனா இயக்குனரா நான் அறிமுகம் ஆகுறது இந்த ஒரு வருஷம் வந்து முழுமையா வந்து கடினமான உழைப்பு வந்து கடினமான வேலைகள், கடினமான ஒரு சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு, என்னன்னா சில நேரத்துல எல்லாரும் வந்து ஒரு நேரத்துல இவனோட சோழி முடிஞ்சது, இதுக்கு மேல இவன் எந்திக்க மாட்டான், இதுக்கு மேல வந்து அவனுக்கு வந்து இனிமே விஷால் வந்து அவுட்டு அப்படின்னு பல வருஷங்கள் சொல்லியிருக்காங்க. பல நேரத்துல வந்து நம்ம எல்லாம் சேர்ந்துதான் மேல தூக்கி நம்ம நிப்பாட்டி நம்ம வந்து வார்த்தைகளால சொல்ல செயல்பாட்டுல தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் வந்து நான் எதுவுமே பேசிக்க விருப்பப்படல. என் படம் தான் பேசப்படணுன்றதுக்காக தான் மகுடம் படம் படப்பிடிப்புல எல்லா வகையிலையும் வந்து நான் ஈடுபட்டதுனால உங்களை நான் சந்திக்க முடியாம சில நண்பர்களை வந்து நான் சில தம்பிகளை வந்து என்னால சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா படப்பிடிப்புக்கு வந்ததுக்கும் எல்லாரும் இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரே மனசு தாங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரே விஷயம்தான், ஒரே நோக்கம்தான். நம்ம வந்து இந்த அமைப்பு வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை, பேர் சம்பாதிக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும். அந்த நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு இது வந்து எல்லாரும் ஏக மனதோட நீங்க எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துல சார்பா நீங்க நிக்கிறீங்க பாருங்களேன். என்னோட முகம் வந்து ஒரு போஸ்டர் மூலியமா தெரியப்படுத்தும், இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தெரியப்படுத்த முடியும் என்னோட விஷால் என்ற ஒரு நடிகன். ஆனா ஒவ்வொரு நாளும் அது எந்த கிழமைன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் என் பேர் பிரதிபலிக்குதுன்னா ஒவ்வொரு ஏரியால அது உங்களாலதான். அப்படின்னா இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் நீங்களும். இந்த நம்பிக்கை தான் எனக்கு போதும், இந்த நம்பிக்கை இருந்தாலே நான் நிறைய வந்து சாதிப்பேன். நிறைய சாதிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்க சார்பா வந்து நிறைய பேருக்கு நான் வந்து உதவி செய்ய முடியும். உதவி செய்யணும்னு ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து வெறும் பேருக்காக இல்லைங்க. நிறைய பேர் உதவி செய்யறாங்க, நல்ல விஷயம். நம்ம உதவி செய்யறது எப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவமா இருக்கணும். நம்ம வந்து செஞ்சா இது நல்ல பேர் வரும், 4 கேமரா பிளாஷ் அடிக்கும், ஒரு மாலை மலரோ மாலை முரசோ தினத்தந்தியில நம்ம பேர் வரும். அப்படி கிடையாது. வந்தா வராட்டி விட்டுருங்க.
நம்ம செஞ்சது நம்ம மனசுக்கு சரின்னு பட்டுச்சா செஞ்சிருங்க, அவ்வளவுதான். நான் இருக்கேன் உங்களுக்காக எப்பவுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.